வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ராவல் ஆகுதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்றத டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம், சம் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் மார்க்கெட் ட்ரேட் ஆகியிருக்கா இல்லையா, இல்லை மார்க்கெட்டில் என்ன தான் நடந்திருக்கு, வரக்கூடிய நாட்கள் வாரங்கள் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல். என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக 23,385, அதாவது 23,400. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 23,536. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போச்சுன்னா 23,794. சப்போஸ் மார்க்கெட் கீழே வருது, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 23,169, செகண்ட் சப்போர்ட்டாக வந்து 23,053, அதுக்கும் கீழே மார்க்கெட் வந்துச்சுன்னா 23,842 வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடிங் லெவல்ஸில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. ஹைலி வாலடைல், ஒரு எப்படி சொல்கிறது, ப்ராப்பராக ட்ரேடிங் பற்றி நாலேஜ் இருந்து ட்ரேடிங் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் ட்ரேடிங் பற்றின நாலேஜ் இல்லாமல் சும்மா ஏதோ 4 வீடியோ பார்த்துட்டு இல்லை யார்கிட்டயாவது கால்ஸ் வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா மேலே தான் போகும், ஒரு 2 மினிட்ஸ் கீழே வந்துச்சுன்னா கீழே தான் வரும், இந்த மாதிரி ஒரு குருட்டாம்போக்கில் அடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுடைய மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நியர்லி நிஃப்டியில் வந்து ஒரு 700 பாயிண்ட் கிட்ட இன்றைக்கி ஸ்விங் இருந்துச்சு. ஸோ என்னதான் எப்படி வேணால் இருக்கலாம் மார்க்கெட், பட் டெக்னிக்கலாக ஒர்க் ஆகிருக்கா இல்லையா, நம்மளோட வீடியோஸில் வந்து அதுதான் எதுக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் தேவை, டெக்னிக்கலாக மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம லெவல்ஸில் மார்க்கெட் ஒர்க் ஆகிருக்கான்றதை பார்த்துடலாம். எந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நம்மளுடைய லெவல்ஸ் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான தான் வீடியோ. ஸோ இதை பார்த்துட்டு யாரும் மறுபடியும் நாளைக்கே போயிட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாங்க. நியர்லி ஒரு 23,400 ரேஞ்சில் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஒரு ஃபால். நான் எக்ஸாக்டாக நம்மளுடைய லைன் 23,169 இந்த ஜோனில் தான் மார்க்கெட் வந்து ஒரு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆனாங்க, புரியுதுங்களா. இங்கே ஓப்பன் ஆகிட்டு நம்மளுடைய சப்போர்ட் 1ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த பாடி க்ளோஸ் தான் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும் எப்பயுமே. அந்த பாடி க்ளோஸ் தான் வந்து ரொம்பவே முக்கியம். பார்த்தீங்களா, நம்மளோட லைனுக்கும் அந்த பாடி க்ளோஸுக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் 1ல் ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட்டுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு அகைன் நம்மளுடைய சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அகைன் அங்கேருந்து ஒரு மேலே போக ட்ரை பண்ணாங்க. பட் மார்க்கெட்டால் ஒரு ஸ்ட்ரென்த்தால் போக முடியல. ஸோ அங்கேருந்து அகைன் ஃபால். நம்மளுடைய சப்போர்ட் 1 S1 வந்து பிரேக் பண்ணாங்க, பிரேக் பண்ணி சப்போர்ட் 2க்கும் போனாங்க, அதையும் பிரேக் பண்ணாங்க. இந்த இடத்துல நோட் பண்ணணும் எதுக்காக லெவல்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அப்போ மார்க்கெட் வந்து சப்போர்ட் 1 பிரேக் பண்ணி சப்போர்ட் 2வையும் பிரேக் பண்ணாங்க. பட் ஃபர்தராக கீழே போக முடியல. அதுக்குள்ளே அந்த 3:30 ட்ரேடிங் செஷன் முடிய போகுதுன்றதுனால கரெக்டாக வந்து நம்மளுடைய சப்போர்ட் 2ல் தான் வந்து மார்க்கெட் எடுத்துக்காங்க. ஸோ பர்ஃபெக்டாக வந்து நம்மளுடைய டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒர்க் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ நாளைக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் இது நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னா, நேற்று வந்து ட்ரம்ப்போட இனாகுரேஷன். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த பிரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்குமே வந்து 100% டேரிஃப் ஃபார் இம்போர்ட்ஸ். அமெரிக்காக்குள்ளே கூட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து கூட்ஸ் போகுது, சைனாலேருந்து கூட்ஸ் போகுது அப்படின்னா அதுக்கு வந்து டியூட்டி, அதுக்கு வந்து டேக்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து கம்பல்சரின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சியில் வந்து அவர் ஒரு காயினை வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காரு, ஓகேங்களா. அதுக்கான இம்பேக்ட் தான் வந்து இன்றைக்கான மார்க்கெட் வந்து ஒரு செல் ஆஃபில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு புதன்கிழமை நைட்டு வந்து ட்ரேடிங் ஹவர்ஸ் கழிச்சு தான் வந்து HDFCயோட பேங்க்கோட ரிசல்ட் இருக்கும். ஸோ அதையும் நம்ம வாட்ச் பண்ணணும். இந்த வீக்கு எண்டில் வந்து ஜப்பானோடைய இன்ஃப்ளேஷன் அண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதனால தான் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு. FIS கண்டிப்பாக இன்றைக்கி செல்லிங் தான் பண்ணியிருப்பாங்க. பட் டேட்டா வந்து நைட்டு தான் நமக்கு அப்டேட் ஆகும். அதுவும் என்னன்றதை நம்ம பார்த்து வச்சுக்கணும், ஓகேங்களா. ஸோ நாளைக்கான ட்ரேடிங் செட்டப் என்னவாக இருக்கும்,
அப்படின்னா நாளைக்கு நிறைய லெவல்ஸ் கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 23,000ன்றது தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா, 23,000ன்றது தான் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட். இந்த லெவல் 23,000ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட். சப்போஸ் மார்க்கெட் நான் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணிட்டேன், சாரி கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 23,000, அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 23,300. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுது அப்படின்னா இந்த 23,400ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். 23,420 ஒரு ஆமாம் 420, 450 அந்த ரேஞ்ச். 400லேருந்து 450 வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் கீழே வராங்க, 23,000 பிரேக் இன்றைக்கி பண்ணாங்க, பட் க்ளோஸ் ஆகலை. அதுக்கு அடுத்த லெவல் வந்து 22,800ன்றது தான் வந்து அடுத்த லெவல்ஸாக இருக்கும். ஸோ நான் டேக் கேண்டில் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, $22,783, அதாவது நியர்பை 22,800. சப்போஸ் மார்க்கெட் வந்து அதையும் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டாக வந்து 22,650ன்ற ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் த லெவல்ஸ். ஓகேங்களா, இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பேப்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுடைய ட்ரேடிங் செஷனில் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள், இந்த லெவல்ஸ், இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன நாலேஜ் இருக்குது, இல்லை எனக்கு என்ன ஐக்கியம் இருக்குன்னு இல்லை, நான் என்னத்தை வந்து இன்டர்நெட்டில் பார்க்குறேன், நான் டெய்லி மார்க்கெட்டை பார்க்கும்போது எனக்கான புரிதலை தான் நான் சொல்கிறேன். இதெல்லாம் டெய்லி மார்க்கெட்டில் நடக்கணுன்றது எந்த ஒரு அவசியமும் இல்லை, அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. ஸோ நீங்களும் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கள். ஏன் டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து 10 நாளில் ஒரு 7லேருந்து 8 நாள் வந்து டெக்னிக்கலாக தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஏதாவது ஒரு நாள் இல்லை 2 நாள், ஒரு 3 நாள் மட்டும்தான் நியூஸ்க்கு ஏற்ற மாதிரி டெக்னிக்கலெலாம் ஃபாலோ பண்ணாமல் இஷ்டத்துக்கு மேலே போகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டெக்னிக்கலாக தான் போகும். ஸோ நம்ம டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 6 நாள் 7 நாள் நடக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் 2 நாள் மட்டுமே ப்ராப்பராக ட்ரேட் பண்ணாலே, அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணாலே நீங்கள் எண்ட் ஆஃப் த மந்தில் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ அதனால தான் வந்து நான் டெக்னிக்கலாக ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் என்ன சொல்லுவோம்னா, மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக ஏறும்போது ஆனால் மார்க்கெட் வந்து பொறுமையாக ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான மறுபடியும் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் தான். அதாவது ஜனவரி 13 ஏற ஆரம்பித்த மார்க்கெட் ஏறி 23,400 வரைக்கும் வந்துச்சு. பட் இன்றைக்கி ஒரே நாளில் எவ்வளோ 13லேருந்து இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 ட்ரேடிங் செஷனாக ஏறின மார்க்கெட் இன்றைக்கி ஒரே நாளில் இறக்கிட்டாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது இன்றைக்கும் ப்ரூவன் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் நான் வீடியோவில் சொல்லுவேன், மார்க்கெட் ஏறும்போது பொறுமையாக தான் ஏறும், இறங்கும் போது சடன் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஏன் எப்படி நான் அதை சொன்னேன்னா, நான் தினைக்கு நான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை வச்சு நான் சொல்கிறேன். சப்போஸ் இது வந்து ஒரு ராங் கான்செப்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதை மீண்டும் நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. மார்க்கெட் ஓவராலாக டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா உங்களுடைய தாட்ஸ் அண்டு ஸ்ட்ராட்டஜிஸ் அண்டு ட்ரேடிங் செட்டப் எல்லாமே வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கணும். மார்க்கெட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு விஷயத்தை என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் தான் மார்க்கெட்டில் நடக்குது, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது, நம்ம எமோஷனலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் மட்டும்தான் தெரியும். ஸோ ப்ராப்பராக பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேட் பண்ணலான்றதை பிளான் பண்ணுங்கள்.
ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணாமல் ரியல் ட்ரேடுக்கு தயவுசெய்து வராதிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது ஒரு நாளில் வரலாம், அடுத்த நாளில் வரலாம், இல்லை அடுத்த வாரம் வரலாம், இல்லை அடுத்த வருஷம் கூட உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வரலாம். ஆனால் அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, நான் 10 நாள் வெயிட் பண்ணேன் ப்ரோ, நான் 10 நாள் பார்த்துக்கிட்டு இருந்தேன் மார்க்கெட்டை நீங்கள் சொன்ன மாதிரி, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு நான் பண்ணேன். அந்த வெயிட் பண்ணிங்கல்ல அந்த டைமை வெயிட் பண்ணுற டைமில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், பேக் டெஸ்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பண்ணும்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கள, அந்த ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு எனக்கு நிஃப்டி 50லையோ இல்லை ஷேர் மார்க்கெட்லேருந்து எனக்கு காசே வரலப்பா, இது ஃபுல்லாக லாஸ் தான் எனக்கு வருது, அப்படி இருந்தால் கூட பணம் சம்பாதித்து தரலனாலும் அந்த வெயிட் பண்ண டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த நேரம் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரும். அது உங்கள் லைஃப் எண்டு வரைக்குமே அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வேணால் உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாமல் இருக்கலாம், பட் நீங்கள் அந்த வாட்ச் பண்ண அந்த டைம் இருக்குல்ல, ஸோ அந்த டைம் என்றைக்குமே வேஸ்ட் ஆகிடாது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன சொல்ல வரேன்னா, சில விஷயத்துக்கு டைம் எடுத்துக்கும் தான். ஜிம்முக்கு போய் 6 பேக் வைக்கணும்னா அதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்கும் தான். அந்த 6 மாதத்துலேருந்து 12 மாதம் நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு 6 பேக்ஸ் வரும், இல்லை நீங்கள் நினச்ச மாதிரியான உங்களுடைய பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். எனக்கு உடனே நான் அடுத்த மாதமே எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையும். ஸோ ட்ரேடிங் பொறுத்த வரைக்குமே அதுதான். உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம், பொறுமை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள்கிட்ட எவ்வளோ 10 லட்சம் கூட வச்சுருக்கலாம், 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி, எவ்வளோ நீங்கள் மணிலாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் உங்கள்கிட்ட பொறுமை இல்லை, அந்த வெயிட் பண்ணுற டைம் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸோ இன்றைக்கி ஒரு நல்லாவே ட்ரேடிங் நம்மளும் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எண்டு மந்தில் அதை பற்றி பேசுவோம். ஸோ நல்லாவே முடிஞ்சிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களும் நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ பட்ஜெட்டுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுதா, இல்லை HDFC பேங்க் ரிசல்ட்டுக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணுதான்னு தெரில. பட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 22,800 மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுச்சு. இந்த லெவல்ஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், 22,800க்கு கீழே ஒரு க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு மார்க்கெட் அப்படின்னா ஒரு 1500 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபால் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அது பட்ஜெட்டுக்குள்ளேயே அந்த ஃபால் மறுபடியும் பட்ஜெட்டுக்கு அப்போ ரெக்கவரி ஆகி போகலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே அதுக்கப்புறம் பட்ஜெட்டுக்கு அப்புறம் கூட அந்த ஃபால் இருக்கலாம். ஓகேங்களா? என்னவாக இருந்தாலும் சரிங்க, மார்க்கெட்டு மேலே போனாலும் சரி காசு பண்ணலாம், நம்ம கீழே போனாலும் நம்ம காசை பண்ணலாம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில். அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க, எமோஷனல் ட்ரேட் பண்ணாதீங்க, சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.